திருவண்ணாமலையினுடைய நிறுவனர் முதற்கொண்டு சாதுக்கள் தொண்டர்கள் முதற்கொண்டு அவ்வளவு பேரும் இங்கே ஒன்றிணைந்து மிக அழகாக இந்த ஏற்பாட்டினை செய்திருக்கிறார்கள். அவர்களையும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை சான்றோர் பெருமக்களையும் என்னுடைய மனமொழி மேகளால் வணங்கி வாழ்கின்றேன். ஆளுநருடைய நிகழ்வு ஆரம்பிப்பதற்கு முன்பு உங்களோட சிறிய சன்மார்க்க கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எண்ணப்படுகிறேன். தலைப்பு நல்ல ஒரு தலைப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். கடந்து கலந்து விடு அப்படிங்கிறது தான் தலைப்பு. ஒரு நல்ல தலைப்பு, ரொம்ப ஆழமான ஒரு தலைப்பு. வள்ளல் பெருமானுடைய வருவிக்க உள்ள இந்த நாளிலே வள்ளல் பெருமானுடைய மூல கருத்து என்னவோ அதை ஒரு தலைப்பாக கொடுத்து விட்டார்கள். அதாவது ஒரு பழம், ஒரு பெரிய பழம் இருக்குன்னா அதை சாப்பிட முடியாது. ஆனா அதை ஜூஸா போட்டாங்க உடனே என்ன பண்ணிடலாம், சாப்பிடலாம். அது மாதிரி இவ்வளவு பெரிய சன்மார்க்கத்தை, இவ்வளவு பெரிய அருட்பாவை, அந்த ஞானத்தை ஒரு சிறிய தலைப்பாக கொடுத்து விட்டார்கள். கடந்து கலந்து விடு அப்படிங்கிற தலைப்பாக கொடுத்து விட்டார்கள். நம்மால ஆளுநருடைய வருகை வரையும் நாம் அதை சிந்திக்கலாம். சரிங்க, தலைப்பு கடந்து கலந்து விடு அப்படிங்கிறது தலைப்பு. ரெண்டே வரி, ரெண்டே வார்த்தை. எதை கடக்கிறது, எதை கலக்கிறது, எதை கடக்கிறது, கடந்து தலைப்பு. நீங்க பெங்களூர்ல இருந்து சென்னை வாங்கன்னு சொல்றாங்க. இப்ப நான் பெங்களூர்ல இருந்து சென்னை வரேன். முதல்ல என்ன சொன்னாங்க, நீங்க பெங்களூர்ல இருந்து சென்னை வாங்கன்னாங்க. அப்ப யார் இங்க பயணப்படணும்னு சொல்றாங்களா இல்லையா, யாருன்னு சொல்றாங்களா இல்லையா? அப்ப நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எதை கடப்பது எதனோடு கலப்பதுங்கிறதுக்கு முன்னாடி யார் அதை செய்யறது, அதை செய்யக்கூடிய பொருள் யாரு? ஆனந்த மாதிரி என்ன பயணப்பட சொல்ற மாதிரி யார் செய்வதுன்னா, ஆன்மா என்கின்ற நாம் அதை செய்ய வேண்டும். இதை செய்யக்கூடியவர் யாரு? ஆன்மா. அப்ப நம்ம ஆன்மாங்கிற உணர்வு நமக்கு வரணுமே. இப்ப ஒரு சின்ன உதாரணம். இப்ப நீங்க ஒரு வண்டியில உட்கார்ந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு கார்ல போறீங்க. இப்போ உங்க வீட்டுல இருந்து நீங்க ராஜ்பவனுக்கு ஆளுநருடைய அழைப்பின் பேர்ல நீங்க எல்லாம் அன்போடு வந்திருக்கிறீங்க. நீங்க வந்திருக்கீங்க, நீங்க ஒரு கார்ல உட்கார்ந்து வந்தீங்க. உங்களுக்கு ரொம்ப எளிமையா புரியுது. கார்ல உட்கார்ந்து வந்தீங்க. இப்ப உங்களை யாராவது ஐயா நீங்க எப்ப வந்தீங்கன்னு கேட்பாங்களே தவிர கார் எப்ப வந்ததுன்னு கேட்பாங்களா? நீங்க எப்ப